ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அரவிந்த். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி இந்த எலக்ட்ரானிக் ஸ்டோர் இகாமர்ஸ் வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணேன், இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இதே மாதிரி ப்ரொஃபஷனலான வெப்சைட்ஸ் தேவைன்னா நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் லிங்க், என்னோடய வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கம்மியான ப்ரைஸ்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன், 10,000லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேஜஸ்லாம் இருக்குது, என்ன லே அவுட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜோட ஹீரோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வர வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ செக்ஷனை பார்க்கும்போதே அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வெப்சைட்டில் என்ன பண்ண வராங்க, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க இதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து செல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மோஸ்ட்டு ஃபீச்சர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹீரோ செக்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து இந்த ஆர்டினோ யூனோ போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பை பண்ணுவாங்க. அதனால் இதை நான் போடும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் செக்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மோட்டார் டிரைவர்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணணும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதோட ஸ்டோர் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நேவிகேட் ஆகும். ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் அந்த பேஜ் வரும்போது சொல்கிறேன், மொத்தமாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 ப்ராடக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சும்மா டம்மி ப்ராடக்ட்ஸ் மாதிரி. ஓகேவா? நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நியூ அரைவல் செக்ஷனில் உங்களுக்கு எதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 8 ப்ராடக்ட் தான் க்ரியேட் பண்ணதுனால எல்லா செக்ஷன்லையுமே அந்த 8 ப்ராடக்ட் தான் வரும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு தனியாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம் அதை. நெக்ஸ்ட்டு இது கால் டு ஆக்ஷன் செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம காண்டாக்ட் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபீச்சர்ட் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெஸ்டிமோனியல்ஸ்லாம் என்னென்னா நம்ம வெப்சைட் பற்றி ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி முன்னாடி வந்து ரிவ்யூஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவோம், ஒரு கேரசல் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் செக்ஷன் வித்து ப்ராடக்ட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் செக்ஷன் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபூட்டர் செக்ஷன் எல்லா வெப் பேஜில் இருக்க மாதிரி. ஓகே, இப்போ ஹோம் பேஜில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் பேஜ் இருக்குது, பிளாக் பேஜ் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷாப் பேஜ் ஹோவர்னால உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட் சென்சார் நான் செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஷாப் பேஜுக்குள்ளே இருக்க லைட் சென்சார் மட்டும் எனக்கு ஷோ ஆகும். இப்போ எனக்கு ஷாப் பேஜில் இருக்க எல்லாமே ஷோ ஆகணும்னா அந்த ஷாப் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஷாப் பேஜில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த ஐட்டம்ஸ்லாம் ஃபில்ட்ரு பண்ணலாம், அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃபால்ட் சார்ட்டிங் பை ஆவரேஜ் ரேட்டிங், சார்ட்டிங் பை லேட்டஸ்ட் ரேட்டிங், அதெல்லாம் வச்சு நீங்கள் லோ டு ஹை ப்ரைஸ் இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கேட்டகரிஸ் இருக்குது, ஆர்டினோ, ட்ரோன்ஸு, அது மாதிரி தனித்தனி கேட்டகரிஸ் இருக்குது. நான் இப்போ இந்த ட்ரோனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ட்ரோன் மட்டும் பார்த்திங்கன்னா வரும். ட்ரோன்ஸில் என்னெல்லாம் லிஸ்ட்டாக இருக்குது அந்த கேட்டகரியில் அது எல்லாமே வந்து வரும். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் இருக்குது. இப்போ டேக்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா இந்த டேக் யூஸ் பண்ண ப்ராடக்ட் மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆட் டு கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஷ்லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த விஷ்லிஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் வியூ விஷ்லிஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு விஷ்லிஸ்ட்டுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். விஷ்லிஸ்ட்னா என்னென்னா இப்போ நம்ம கார்ட்டுக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அதை விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டோன்னா நிறைய ப்ராடக்ட் நம்ம விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைக்கலாம். அது நம்ம எது தேவையோ அதை மட்டும் ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னா கார்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செலக்ட் பண்ணி இங்கே கீழேயும் கொடுத்து ஆட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுத்தாலே எனக்கு கார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, கார்ட்டுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக வரும். அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் பேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பிளாக் பேஜ்னால் என்னென்னா பிளாக் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிகல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு கிரிட் லெவலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ நான் ஒரு ஆர்டிக்கலை கிளிக் பண்ணேன்னா அது உள்ளே வந்து எனக்கு ஷோ ஆகும், இதுதான் ஒரு ஆர்டிக்கல். நம்ம எதுக்கு பிளாக் பேஜ் வந்து ரொம்ப முக்கியம்னா நம்ம வெப்சைட் வந்து எஸ்இஓ ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது நம்ம நிறைய பிளாக்ஸ் வந்து ஆட் பண்ண கூகுளில் வந்து நம்ம வெப்சைட் வந்து நல்ல ரேங்க்குக்கு பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா நம்ம எதனா வியூவர்ஸ் வந்து இப்போ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்
வெப்சைட் இன் சென்னை அப்படின்னு போடும்போது, இல்லை இன்னும் ஏதாவது ஒரு பிளேஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து டாப் ரிசல்ட்ஸில் வந்து ஷோ ஆகும். அது நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் இந்த பிளாக்ஸ் ஆட் பண்ணுறது நல்லது. ரொம்ப குவாலிட்டியான கண்டென்ட், யூனிக்கான கண்டென்ட் வந்து ஆட் பண்ணோம். நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. மானிட்டைஸ்னால் என்னென்னா சைடில் ஆட்ஸ் ரன் பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான் மானிட்டைசேஷன் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் கண்டென்ட் தான் நீங்கள் போடணும். மேக்ஸிமம் இந்த ஏஐ யூஸ் பண்ணி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ராக் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது பை பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து இப்போ கொரியரில் உங்களுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம். அந்த ஓனர், இந்த வெப்சைட்டோட ஓனர் வந்து சென்ட் பண்ண போகிறாருன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனுப்பிடுவார். அதை போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராடக்ட் வந்து எங்கே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கான்டாக்ட் ஆக்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஓனரை வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம். இந்த உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா, உங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் டேஷ்போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு சப்மிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் வந்து எந்த வியூவர்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கான்டாக்ட் பேஜில் போயிட்டு நம்மளுக்கு யாருன்னா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷ்லிஸ்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டு போனீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இந்த வெப்சைட்லனா, நீங்கள் பண்ண ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் ஷோ ஆகும். உங்கள் அட்ரஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஆட் டு கார்ட், இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கார்ட்டில் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எதனா ஒரு ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஷாப் பேஜ் போயிட்டு நான் இந்த ஐட்டம் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஆனால் இப்போ நான் சும்மா டம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து ₹1 தான் வச்சுருக்கேன். இப்போ வியூ கார்ட்னு கொடுத்தா எனக்கு வந்து கார்ட்டில் வந்து இந்த ஐட்டம் வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்து நான் பேமெண்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேமெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டோம். நம்ம அட்ரஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட், அதாவது ஷிப்பிங் சார்ஜஸ். இப்போ கொரியர் அனுப்புகிற சார்ஜஸ் தான் இந்த ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா டம்மியாக ₹5 போட்டிருக்கேன். அது வந்து உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகும். நான் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துடலாம். டைரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா, இல்லை பே வித் யூபிஐ கோடா, யூபிஐ ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நான் இப்போ யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் தரேன். இப்போ கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த யூபிஐ மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து என் மொபைலில் வந்து இதை பே பண்ணிவிட்டு, இல்லை இப்போ எந்த யூஸராக இருந்தாலும் மொபைலில் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து இப்போ எனக்கு டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூகாமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஆர்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதாவது கிளைண்ட் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, 1 மினிட் முன்னாடி பண்ண ஆர்டரும் ஷோ ஆகுது. இப்போ நம்ம மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி இங்கே ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கா, ஓகே நான் இப்போ செக் பண்ணிட்டேன், ஓனர் வந்து செக் பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து பேமெண்ட் உண்மையிலே வந்திருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டட் செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸ்லேயும் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ், ப்ரீமியமான வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்லேயே பண்ணணும்னா நீங்கள் என்னை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.